ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை கவனிக்காமல் வேற எங்கேயாவது கவனத்தை வச்சுருப்பாங்க. திரும்ப அந்த டாபிக் பற்றி நம்ம எதாவது கேட்டோம் அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பீச்சை ஒருத்தர் கவனிக்காமல் இருக்கும்போது நமக்கு வந்து செம்ம காண்டாகும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மகிட்ட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை வந்து கவனிக்காமல் இருக்காங்க. அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்திடுங்க. அந்த பட்டனுக்காக தான் நாங்கள் எவ்வளோ மெனக்கிடுறோம். தென் அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது சடனாக வந்து உங்களை வந்து சேர்ந்துருவோம் நம்ம வீடியோ டிலே இல்லாமல். இப்போது நாம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம், இல்லை நம்ம ஆப்போனண்ட் ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போகிறோம். அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை கவனமாக கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு 7 டாபிக் சொல்லியிருக்காங்க. அந்த 7 டாபிக் தொடர்பான விஷயங்களை பேசாமல் இருந்தாலே போதும், அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா காசிப். காசிப் அப்படிங்கிறது தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா புறம் கூறுதல். ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பற்றி பேசுறது, அவன் அப்படியாமா, அவன் எப்படியாமா அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி புறம் கூறிட்டே இருப்பாங்க. இப்படி நாம் வந்து தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கு வந்து அவனை பற்றி குறை சொல்கிறதே வேலை, எப்பயுமே அவன் இல்லாதப்போ நிறையா காசிப் பேசுகிறான், ஸோ இவனுடைய ஸ்பீச்சை நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ காசிப்பை தவிர்த்துருங்க. ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் அவங்களுக்கு விருப்பமானதா, அவங்களுக்கு தேவையானதா அப்படிங்கிறத நம்ம பேசும்போது ஜட்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ப்ராக்டிஸில் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெகட்டிவிட்டி. எப்போ பாரு சில பேர் நெகட்டிவிட்டியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பண்ணி என்ன பண்ண போகிற, அதை பண்ணி என்ன பண்ண போகிற, இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுடைய ஸ்பீச்சை வந்து யாருமே கேட்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை காதில் கூட வாங்க மாட்டாங்க. அடுத்தது கம்ப்ளைனிங். சில பேர்த்துக்கு இது வந்து ஒரு பெரிய கலை. அதாவது நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய அரசு, நம்ம அரசியல் தலைவர்கள், அப்புறம் நிறைய அந்த வெதர், வானிலை, இதை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைனிங் பர்சனுடைய ஸ்பீச்சை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை அடுத்தவர் மேலே திணிக்கிறது. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டை தனக்கானதாகவும், நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா ஐயோ இதுக்கு நான் காரணம் இல்லைப்பா அவரு தான் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறதுக்காக சில பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸாஜரேஷன். எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா லைங், பொய் சொல்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியே சொல்ல மாட்டாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது அப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணி சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி மிகைப்படுத்தி கூறும்போது இவன் எப்பயுமே அப்படி தான்ப்பா, ஒரு விஷயத்தை ரெண்டாக சொல்லுவான், இவன் வந்து ஒரு டுமில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாஜரேஷன், அதாவது லை பண்ணி பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்யா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கூறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டாக்மெட்டிசம், கடைசி பாயிண்ட்டு. டாக்மெட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா உண்மையானதை சொல்லாமல் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. அதாவது ஃபேக்ட் வேறையாக இருக்கும், பட் இப்படி பண்ணினாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒப்பீனியனை அடுத்தவங்க மேலே திணிக்கிறது. இது வந்து டாக்மெட்டிசம். இப்போ நான் சொன்ன 7 பாயிண்ட்ஸையும் தவிர்த்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய ஸ்பீச்சை கவனமாக கேட்பாங்க, லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா ஹெயில். ஹெயில் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச்சுக்கு வந்து அவர் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா ஹானஸ்டி, பி ஹானஸ்டாக இருக்கணும். அதாவது ஹானஸ்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயத்த கிளியர் கட்டாக சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஹானஸ்டி. அடுத்து ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது நீங்களாகவே இருங்க. அதாவது ஒரு முன்னாடி இருக்கிற ஆப்போனண்ட்டுக்காக பேச வேண்டாம், என்ன பேச போகிறீங்களோ, என்ன உண்மையோ அதை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பீச் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கூடியதாக இருக்கணும், அதாவது காமன் ஃபேக்டாக இருக்கணும். ஸோ அதனால் மக்களை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டெகிரிட்டி. தென் ஃபைனலி இந்த ஹெயிலில் லவ் வந்து இங்கே ரொமான்டிக் லவ் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. இது வந்து பீப்புளுடைய அதாவது அவங்களுடைய நலனை பற்றினது. நம்மளுடைய ஸ்பீச் வந்து அவங்க பீப்புளுடைய நலனை பற்றினதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்பீச்சை அவங்க லிசன் பண்ணுவாங்க. தென் இந்த ஹெயில் அப்படிங்கிற ஃபார்முலா நல்லா மனசில் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பேசக்கூடிய கண்டென்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்தது இந்த ஹெயில் அப்படிங்கிற ஃபார்முலா. தென் நம்மளுடைய வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டூல் பாக்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. அந்த டூல் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் டூல் அப்படிங்கிறது என்னென்னா ரெஜிஸ்டர். உங்கள் வாய்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். சில பேர் இந்த யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ரெகுலராக நல்ல ஃபெமிலியராக வர வாய்ஸை கேட்டிருப்பீங்க. இந்த வாய்ஸ் கேட்டாலே இவங்களுடைய தான் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களுடைய பீப்புள், அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். தென் டெம்பர் அப்படிங்கிறது வாய்ஸுடைய குவாலிட்டி, அதாவது ஸ்மூத் அண்ட் வார்ம். கரெக்டாக சொல்லணும்னா ஹாட் சாக்லேட் மாதிரி இருக்கணுமா உங்களோட வாய்ஸ். அப்படி இருந்தால் தான் மக்கள் வந்து உங்களுடைய ஸ்பீச்சை வந்து லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ப்ரொசடி. ப்ரொசடி அப்படிங்கிறது தமிழ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா யாப் இலக்கணம். எப்படி பேசும்போது இலக்கணத்தோட பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பட் எக்ஸாக்டாக நீங்கள் அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். யாப் இலக்கணம்ங்கிறது அதாவது ஒரு லைக் அ சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்பீச் வந்து சாங் மாதிரி இருக்கணும். அதாவது வார்த்தைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கணும். சில வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும், சில வார்த்தைகளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் வாசிக்கிறவங்களே எடுத்துங்களேன். தமிழக அரசால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு படித்தா எப்படி இருக்கும்? தமிழக அரசால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பிரித்து படித்தா எப்படி இருக்கும்? அதுதான் யாப் இலக்கணம். ஸோ எந்தெந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ, எந்தெந்த வார்த்தைகளை பிரித்து பேசணுமோ அந்தந்த வார்த்தைகளை பிரித்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேஸ். பேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்பீச்சில் வந்து சில சைலண்ட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த சைலண்ட்டை அப்படி சில வார்த்தைகள் போட்டு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய ஸ்பீச்சுடைய குவாலிட்டியை ஒரு படி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பேஸ். தென் அடுத்தது பிட்ச். பிட்ச் அப்படிங்கிறது நம்ம சில வார்த்தைகளை வந்து அழுத்தி ஹை பிச்சில் சொல்ல வேண்டியது இருக்கும். வேர் இஸ் மை கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஹை ஸ்பீச் இருக்கும். வேர் இஸ் மை கீ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு மாதிரி அதட்டலாக கேட்குற மாதிரி இருக்கும். பட் அந்த எந்த இடத்துல அந்த ஹை ஸ்பீச் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அந்த ஹை பிச் கொடுத்து பேசணும். ஃபைனலி இந்த வேல்யூம். வேல்யூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாய்ஸுடைய வேல்யூமை வந்து எந்தெந்த இடத்துல ஏற்றணும், எந்தெந்த இடத்துல இறக்கணும். சில அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க ஸ்பீச்சில் இந்த குவாலிட்டியெல்லாம் இருந்தங்காட்டி தான் அவங்களுக்கு நம்ம ஓட்டே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டாபிக் எல்லாமே நான் சொன்னது இல்லைங்க. டெட் டாக் அப்படிங்கிற ஆப் இருக்கு. நீங்க நினைக்கிற டிக்டாக் இல்ல, டெட் டாக். அந்த டெட் டாக் ஆப்ல ஜூலியன் ட்ரெஷர் அப்படிங்கிற சவுண்ட் கன்சல்டன்ட் அவர் வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை வந்து பிசினஸ்க்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவருடைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். இது நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரர் நியாயம் பேசுறதுக்கோ நம்ம ஆப்போனண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கோ கிடையாது. இந்த வீடியோ எதுக்குன்னா பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள் ஆகட்டும், ஒரு டீச்சர் ஆகட்டும், தன்னுடைய நான் சொல்ல வர விஷயத்தை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அவங்க எப்படி நம்மளுடைய ஸ்பீச்சை லிசன் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய புக் ரிவ்யூவும் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த புக் ரிவ்யூ வீடியோ மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ வர இருக்குது. அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.